வணக்கம் அன்பர்களே, நான் கோவையிலிருந்து மோதிர சண்முகம். இன்றைக்கி ஒரு பிட்டை போட்டுடலாங்களா? இன்றைக்கி காவல்துறைக்கு ஒரு பிட்டு. இந்த திருச்சியில் விஜய் தம்பிக்கு இன்றைக்கி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய போனார். அதுக்கப்புறம் பிரச்சார பயணத்துக்கு வந்தார். காவல்துறை நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்துருந்தது. அதனால் திருச்சி காவல்துறை அன்பர்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, வீட்டுக்கு போயிடுவோம். சரி, அதாவது இன்றைக்கி திருச்சியில் விஜய் தம்பி பிரச்சார பயணத்தில் அந்த வேனில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெற்றோரோட ஒரு குழந்தை பின்னால் உட்காந்துருக்கு. விழுந்துடுறாங்க. விழுகும்போது ஓரத்தில் வந்துட்டுருக்காங்க. அது வண்டி வந்துட்டுருக்குது. வண்டி வந்துட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து பார்த்துட்றாரு. அந்த பக்கம் விழுகிறாங்க. அப்போ விஜய் தம்பி அந்த இடத்துல பிரச்சார வாகனத்தை நிறுத்த சொல்லி நிறுத்தி கீழே இறங்கி அந்த அடிபட்ட அது கீழே விழுந்தாங்க இல்லையா, கீழே விழுந்தவங்களை நலம் விசாரித்து அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, நல்ல வேலை, நலம் விசாரித்து பார்த்து மெதுவாக போங்க, பொறுமையாக போங்கன்னு சொல்லி விஜய் தம்பி வழி அனுப்பிச்சி வச்சார். இந்த மனுஷனையாடா கொலகாரன்னு சொல்கிறீங்க நீங்கள்லாம்? இந்த மனுஷனையாக சொல்கிறீங்க? மகா பாவிகளா, உங்களுக்கெல்லாம் போஜனம் கிடைக்குமா? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி திருச்சியில் விஜய் தம்பியினுடைய பிரச்சாரம் தெரிச்சிருச்சு. மக்கள் செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் அதிகப்படி ஆகிட்டே இருக்குது. தடுக்கவே முடியல, யாருனாலையும் கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்தளவுக்கு தன்னெழுச்சியாக மக்களுடைய அவ்வளோ வெயில் திருச்சியில் சாதாரண வெயில். இங்கே நாங்கள் கோயம்புத்தூரை பொறுத்தளவு வெயில் ஒரு 4 மணி சுமார் மட்டும் இல்லை, ஒரு 1 மணி 2 மணிக்கே எங்களுக்கே இந்த வெயில் தாங்க முடியல. திருச்சியெல்லாம் நினச்சி பாருங்கள். எங்களுக்கெல்லாம் ஒரு 3-4 மணி ஆயிடுச்சுன்னா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நாங்கள் எல்லாம் வெளியே வருவோம். அங்கே அந்த வேகாத வெயிலில் அவ்வளோ கூட்டம். இதெல்லாம் பார்த்த திருட்டு திமுக அவனுக்கு வயிறு வாயெல்லாம் எரிஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணுறானுங்க, பதிவு போட்டு வயிற்றெரிச்சலில் என்னை போட்டு கரிச்சு கொட்டுறானுங்க. நம்ம இதுக்கெல்லாம் அஞ்சுவோமா? மிரட்டுறானுங்க ஃபோன் பண்ணி. அது எப்படி இந்த சமூக வலைதளங்களில் ஏதோ நம்பர்லேருந்து அனுப்புகிறானுங்க. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நம்பரில் வருது, நம்பர் மாறி மாறி வருது. ஆனால் கூப்பிட்றது ஒருத்தன் தான். கூப்பிட்டு நம்மளை கண்ணா பின்னான்னு திட்டணும்னு சொல்லிட்டு நம்மளை திட்டுறதுக்கு முயற்சி பண்ணானுங்க. அப்புறம் நம்ம விடுவோமா, கோயம்புத்தூர்கார் இல்லையா, அவனுக்கு வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அதில் போட்டு